Good morning, good evening, good afternoon to everyone all over the world. Welcome to Paparazzi Paritabam channel. The topic we are going to see is about the prevention of hair loss. முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஜென்ரல் சினாரியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ஃபுட்டாக பிரிச்சிருக்கேன் ரெண்டு விதமாக. ஸோ ஐ மெனி ஆர் வெஜிடேரியன், மெனி ஆர் நான் வெஜிடேரியன். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபுட்டை வந்து ரெகுலராக சாப்பிட்டுனா பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு வெஜிடேரியன் பற்றி பார்ப்போம். ஸோ வெஜிடேரியன் எல்லாருக்கும் தெரியும், மாமிச உணவுகள் இல்லாதது எல்லாமே வெஜிடேரியன். மாமிச உணவுகளோட சேர்த்து இருக்கிறது வந்து நான் வெஜிடேரியன். அதுதான் டிஃப்ரென்ஸு. ஓகே, வெஜிடேரியன் ஃபுட்ஸில் பார்த்தீங்கன்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, பால், தயிர், வெண்ணெய், நெய். ஸோ இதெல்லாம் ரெகுலராக எப்படின்னா ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. எல்லாமே எதுவுமே வந்து ஓவர் லிமிட் ஆச்சுன்னா, அதிகமாச்சுன்னா அது வந்து எடுத்துக்கிறது வந்து உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ எல்லாமே ஒரு லிமிட்டில் கரெக்டான லெவலில் ரெகுலராக பிரேக் விட்டு ரெகுலராக சாப்பிடணும், எந்த விஷயமும் இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்து ஹோல் கிரெயின்ஸ், தானியங்கள். எல்லா தானியங்களும் உங்களுக்கு வந்து நல்லது தான் உடம்புக்கு, கிரெயின்ஸ் பொறுத்த வரைக்கும். சரியா, எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக இந்த கிரெயின் அது கிரெயின் கிடையாது, எல்லாமே நல்ல விதமான தானியங்கள் பொறுத்த வரைக்கும். சரிங்களா. அடுத்து வால்நட்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், எல்லாமே அக்ரோட்டு, பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே வரும் உங்களுக்கு அதில். முக்கியமாக பிளாக் கிரேப்ஸு எல்லாமே. நீங்கள் எல்லாமே இதெல்லாம் சாப்பிட்றதால என்னென்னா நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணலாம். போனதை வர முடியாது, ப்ரிவெண்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் போகாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்டேக் நல்ல ஃபுட்டாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா பார்ட்ஸும் பக்காவாக இருக்கும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் த ஹேர் லாஸ் மட்டும் கிடையாது, உங்கள் ஓவரால் ஹெல்த் ரிலேட்டடுக்கான இது ஒரு ஜென்ரலான ஒரு சஜஷன் தான் வால்நட்ஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்து கேரட் அண்ட் பனானாஸில் இருக்க விட்டமின் சி, விட்டமின் எல்லாமே இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லது தான். விட்டமின்ஸ் பொறுத்த வரைக்கும், பனானாஸ் பொறுத்த வரைக்கும் அதுவும் செவ்வாய் நல்லா சாப்பிட்லாம். நிறைய பனானாஸ் இருக்குது டிஃப்ரெண்ட். நம்ம வீட்டில் 100-120 வெரைட்டிஸ் ஆஃப் பனானாஸ் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குது, ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் சாப்பிடலாம். பனானா சாப்பிட்டு இருங்க ரெகுலராக, அது எல்லா விதத்துக்கும் நல்லது பனானா சாப்பிட்றதால. ஸோ ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள். ஸோ எல்லாமே கீரை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கெட்டது கிடையாது, எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு உடம்புல உள்ள ஒரு பார்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ ரெகுலராக க்ரீன் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டு இருங்க, எதுவும் ஸ்பெசிஃபிக்காக அவாய்ட் பண்ணாதீங்க, இதை சொல்லுது. ஸோ இது வந்து எல்லாமே வெஜிடேரியன் ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்த்தோம். டெய்ரி ப்ராடக்ட்ஸ், ஹோல் கிரெயின், வால்நட்ஸ், கேரட்ஸ் அண்ட் பனானாஸ் அண்ட் க்ரீன் வெஜிடபிள்ஸ். இதெல்லாம் தவிர நிறைய வெஜிடபிள் ப்ராடக்ட்ஸ், வெஜிடேரியன்ஸ் எல்லாமே வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இது இல்லாமல் நல்ல உங்களுக்கு வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது பெட்டர் எல்லாமே இதாக இருந்தாலும். ஸோ இப்போ நான்வெஜ் பற்றி பார்ப்போம். omega-3 ஃபேட்டி ஆசிட் உங்களுக்கு நிறைய பேர் தெரியும், ஆயிலி ஃபிஷ்னு வாங்க அந்த டேப்லெட்டு, அதில் அவ்வளோ ஸ்ட்ரென்த் omega-3 ஆசிட் ஃபேட்டி ஆசிட் இருக்குது. ஸோ அது டெய்லி சாப்பிட வேணாம், வாரத்தில் ஒரு நாள் டாக்டர்கிட்ட ப்ரிஸ்கிரைப் பண்ணி டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இது எவ்வளோ சாப்பிட்லாம், எது சாப்பிட்லாம் அப்படின்றத கேட்டுட்டு உங்களோட ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. ஒன்ஸ் அந்த இது வந்து உங்களுக்கு எதனா சைட் எஃபெக்ட்ஸ் பண்ணாமல் இருந்ததுன்னா அது அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஆயிலி ஃபிஷ்ஷை. என்னோட சிம்பிள் சஜஷன். ஏன்னா omega-3 யாருக்கும் சைட் எஃபெக்ட்ஸ் பண்ணதில்லைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் மைட் பி டு மை நாலேஜ் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் தெரியல, மைட் பி யாருக்காச்சும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கான்னு தெரியல, இது வரைக்கும் 100% தெரியல. ஸோ உங்களுக்கு எதனா எஃபெக்ட் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த ஆயிலி ஃபிஷ், அந்த omega-3 ஃபேட்டி ஆசிட் அந்த ஸ்பெசிஃபிகேஷனை சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணுங்க. சரியா, அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வேதிப்பொருள் இருக்குன்ற மாதிரி நிறைய சொல்கிறாங்க. அது வந்து ப்ரிவென்ஷன் வந்து ஹேர் லாஸ் வந்து மட்டும் இல்லை, நிறைய பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ன்றது. ஸோ எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் வெஜிடேரியன் பீப்புள்ஸ்லாம், தப்பு கிடையாது. இந்த இடத்துல பவுல்ட்ரி பற்றி சொல்லுவேன். சிக்கனில் இருக்க எல்லா விதமான நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அது டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் இட் ரியாக்ட்ஸ் இன் யோர் பாடி, அதை சிம்பிளாக சொல்லலாம். ஸோ அது பீஃப், நிறைய பேர் பீஃப் சாப்பிட மாட்டாங்க, ஒரு 80%-85% சாப்பிட மாட்டாங்க, ஒரு 15% சாப்பிடுவாங்க. அதில் நிறைய விதமான நல்ல விதங்கள் இருக்குது, கெட்ட விதங்கள் இருக்குது. அது பீஃப் சாப்பிட்றது பதிலாக அதில் மாட்டு மூலயமா பால் வர்றது அந்த இதெல்லாம் சாப்பிட்றதுலாம் இன்னும் நல்லது. பட் பீஃப் சாப்பிட்றாங்க மக்கள், ஸோ அதுவும் ப்ரிவெண்ட் பண்ணும் ஹேர் லாஸ். ஆனால் அது ஓவராக இன்டேக் பண்ணும்போது அது வேறு விதமாக ரியாக்ட் பண்ணிடும். ஸோ எல்லாமே லிமிட்டாக சாப்பிட்டா எல்லாமே பிரச்சனை இல்லை. டெய்லி ஒரு 2-3 எக்கு, அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து எக்கு. டெய்லி ஒரு 4-3 எக்கு, 4 இல்லை 3 எக்கு இல்லை 5 எக்கு சாப்பிடலாம் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு. காலைல 1-2 அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடுங்க. ஒரே நேரத்தில் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா மொத்தமாக பிச்சுக்கும். ஸோ ஜஸ்ட் டேக் கேர் எக்கா. ஓகே, அடுத்தது நியூ ஆன் மெடிக்கேஷன்.
ஸோ நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கோம். இந்த மெடிக்கேஷன் வந்து புதுசாக எடுக்கிறாங்க, புதுசாக ட்ரை பண்ணுறாங்க, அந்த மெடிசன் டாக்டர் கொடுத்த மெடிசன் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வைக்கும். என்னென்னா ஸ்கின் ப்ராப்ளம் வரும், இல்லை எதனா ஒன்று தெரியும், ஆனால் அது அவங்களுக்கு டேரெக்டாக தெரியாது. மைட் பி அது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரியாது, ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன், கெமிக்கல் அந்த காம்போசிஷன் எல்லாமே இஷ்யூ இருக்கும். ஸோ அது வந்து நியூஆன் மெடிக்கேஷன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது, டாக்டர்கிட்ட டபுள் கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறது பெட்டர், ஹேர்லாஸ் ப்ரிவெண்ட் பண்ணாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. ஐம் சாரி. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் என்னோட நான் வெஜிடேரியனோட இது. ஆயிலி ஃபிஷ்ஷு, பவுல்ட்ரி, பீஃப், எக்கு அண்ட் நியூஆன் மெடிக்கேஷன். ஓகே, ஏன்னா ஓவர் மெடிக்கேஷன் ஆல்சோ வில் லீட்ஸ் டு ஹேர் லாஸ் கம்ப்ளீட்டாக. ஏன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, மெடிசன் சாப்பிட்டே இருப்பாங்க, முடியே இருக்காது, கொட்டி போய்ட்டுருக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு. ஸோ அதனால் பார்த்துங்க, ஹீட் ஆகும் டேப்லெட்ஸ் மேஜராக. ஓகே, ஸோ என்னோட ஜென்ரல் சஜஷன் என்னென்னா, டெய்லி கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் டெய்லி வைக்கணும். இதை நைட்டில் வச்சா உங்களுக்கு காலைல ஆஃபீஸ் போகும்போது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா வாஷ் பண்ணிட்டு போயிடலாம். நைட் வச்சுட்டு காலைல எழுந்து வாஷ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போயிடலாம். அதுவும் வாஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஷாம்பூலாம் யூஸ் பண்ணாதீங்க, மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஷேக்காய் வந்து நீங்களே கடையில் குடிச்சு அரைச்சி வீட்டில் வச்சுக்கலாம் பவுடராக. அந்த பவுடரை டெய்லி யூஸ் பண்ணிங்கனாலே போதும். ஏன்னா ஏன் அவாய்ட் பண்ண சொல்கிறேன், ஷாம்பூலாம் மேக்ஸிமம் நிறைய ஷாம்பூஸ் இப்போ கெமிக்கல் யூஸ் பண்ணால் வரதே இல்லை. அவங்க கெமிக்கல் இல்லைன்னு வாங்க, ஆனாலும் அதில் கண்டிப்பாக ஒரு 10% இருக்கும் கெமிக்கல் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருப்பாங்க ஏதாவது ஒரு இதுக்கு, அது காம்போசிஷன் கொண்டு வரதுக்கு. ஸோ என்னோட சிம்பிள் சஜஷன், ஷேக்காக யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இட்ஸ் அப் டு யூ ஹவ் யூ டேக் இட். நான் அதுவும் அதில் புஷ் பண்ண முடியாது உங்களை. ஸோ பார்த்துங்க. அப்புறம் மாதத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளித்தா நல்லது உடம்பு ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. சரியா, ஓவர் ஹீட் ஆகிடுச்சுனாலும் முடி கொட்டிடும் கண்டிப்பாக. ஸோ ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு மாதத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா நல்லது. ஸோ இதுதான் என்னோட ஜென்ரல் சஜஷன். மெயினாக கோகனட் ஆயில் நைட்டில் தடவிட்டு காலையில் குளிச்சிக்கலாம். அதுவும் ஷேக்காய் பவுடர் யூஸ் பண்ணால் நல்லது. ஏன்னா அதில் கெமிக்கல் இருக்காது கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் தான் கடையில் கொடுத்து நீங்களே தான் அரைக்க போகிறீங்க, நேச்சுரலாக கிடைக்கிறது அது. அடுத்து ஹெல்த்து வந்து ஆயில் மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஊற வச்சுட்டு குளிச்சிக்கிறது. ஓகே, இதுதான் நான் சொல்ல வந்தது ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹேர் லாஸ் பற்றி. ஸோ எனி சஜஷன்ஸ் எதனா இருந்ததுன்னா உங்களோட பாயிண்ட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணலாம் கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில். ஸோ நன்றி மக்களே. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் மை வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.